feel very happy when I'm around Teju. That is my journey with Teju. Thank you, judges. Thank you so much for joining us. சித்ராமா எனக்கு பாபி ஷவர் வேணும் மியூசிக். தேஜுக்கு இல்லாம வேற யாருக்கு கொடுப்பேன் பிளாபி ஷவர்? கன்னியப்பா அண்ணனுக்கு. தேஜுக்காக நிப்பான் பாபி ஷவர். So cute-ஆன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்காக தேஜுக்காக நிப்பான் பிளாபி பில்லோ. ஸ்டார் வார்ஸ்ல அடுத்து ஒரு மிக கொடிய ஒரு ஸ்டார், ஒரு என்ட்ரி மியூசிக்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் செத்தஜோக் ஸ்ரீகாந்த். செத்து போன ஜோக்குகள் ஏதாவது புதுசா ஏதாவது ஸ்டாக் வச்சிருக்கீங்களா? நான் நிறுத்திட்டேன் அதெல்லாம், பட் ஸ்டில். நிறுத்திட்டியா? கை குர்ரா. தேங்க் யூ. உதயா உதயா உலருகிற. 2 take 1. That's it. இருப்பா இங்க சென்டர்ல ப்ளீஸ். அப்படிலாம் கிடையாது, நான் என் இஷ்டம், நான் இங்க தான் போடுவேன். ஓகே ஓகேவா? சல்யூட்டரி சல்யூட் எங்க டீம். ஓகேவா? That's it அப்பா சந்தோஷமா இருக்கு. சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். சோளம். ஆமா சோளம். வெளிய இருக்க தோலை எடுத்துட்டு உள்ள சமைக்கணும். ஓ வெளிய அப்புறம் சமைச்ச பிறகு வெளிய இருக்கிறது சாப்பிட்டு உள்ள இருக்கிறது தூக்கிட்டு. என்ன கபீர் செய்னா நான் மைக்கத்துனா நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க. கேளுடா, நல்லா நாங்க போட்டுக்கிற மாதிரி கேளுடா. ஏய் அதெல்லாம் மூணு வாட்டி தோப்புக்காரனு பண்ணோம். 3 வாட்டியா? ஓகே. மேக்கப் பண்ண நீங்க வருஷத்துல மட்டும் கண்ணாடி போடுறாரு ஏன்க்கா? அவனுக்கு கண்ணு கூசும் அதனால அவன் போறான். இல்ல தப்பு. டாக்டர் வந்து தலைவலி வருஷத்துல கண்ணாடி போட்டுன்னு சொன்னாரா? இன்னொரு கேள்வி கேக்குறேன். கல்ல பல்லு வளர்க்குறீங்களா? கால்ல எப்படி சார் பல் வளக்குவாங்க? கையில தானே சார் பல் வளக்குவாங்க. இல்ல நாங்க கையில வளர்க்க மாட்டோம், பிரஷ்ல வளர்க்குவோம். 5000 இன்கிரிமெண்ட். இன்னொரு கேள்வி. நெட் எல்லாம் பார்க்க கூடாது. நெட் டேய். சித்ராமா அந்த போன கொஞ்சம் கீழ கறீங்க. சித்ராமா ஐயோ. டேய் ஒரு ஜான் கூட நீ அளவு இருக்க மாட்டே. என்ன பேச்சு பாரு. கேளுடா. கேளு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தோப்புக்காரனை போடுங்க, அப்புறமா கேக்குறேன். டேய். ஏய் அது காதை பிடிக்குதுல, நீ மூக்க பிடி. நான் 2 ரூபாய் கோய் குஞ்சு புடி, நான் பறந்துற போதே. பறந்துற போற அப்படி வா. தம்பி இந்த மாதிரி கை தட்டினீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் விஜய் டிவி விட்டு. போங்க ஃபர்ஸ்ட் போங்க. நீ வா, நீயா நானா பாத்துலாம் வாடா. நீயா நானா பின்னாடி போயிட்டு இருக்கா? ஆல் தி பெஸ்ட் மா கோகில பிரியா. ஐ அம் ரியலி சாரி. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்ச வெக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. சிங்கர் ஆக போற. காட் பிளஸ் யூ மா. Thank you. கோகிலா, அந்த சரணத்துல அந்த இந்த சங்கதி இது கத்துக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டேஜ்ல இதை பாட போறோம் அப்படின்னும் போது நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த சங்கதி இந்த சாங்கும் அவ்வளோ அசால்ட்டா கோகிலா வந்து அது ஒரு 6 கடிச்சு எனக்கு என்ன தெரியும் அப்படியா அப்படின்ற மாதிரியே நிக்கிறேன் நீனு. காட் பிளஸ் யூ. ஓகே சோ கோகில பிரியாவோட போட்டி போட்ட ஐஸ்வர்யா வாங்க. 1 மார்க்கால இந்த பேட்டில கோகில பிரியா, அதாவது என்னோட டீம் மெம்பர் மாக்காப்பா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா just 1 mark. All the best for your next round. Yeah, thank you. Nippon Blobby shower please.
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நபர் வராரு. தனியா வந்திருக்காருல்ல மாக்கப்பா. அவர் தனியாக தான் வந்திருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் காலில் வந்து டைரெக்டாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அது எனக்கு கவலை இல்லை. அவர் இங்க தனியா வந்திருக்காருன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற சீசனுடைய டைட்டில் வினர் செந்தில் கணேஷ். அந்த பொண்ணு பேர் என்ன? உங்க வைஃப் பேரு? ராஜலட்சுமி. அதான். எதுக்கு அந்த ஒரு சிரிப்பு முகத்துல? Just happy today. Yeah. By the way, அவங்கள வரவே வேணாம் சொல்லுங்க. வீட்லயே இருக்க சொல்லுங்க. வீட்லயே பாடி வீடியோ ஏதாவது எடுத்து இங்க அனுப்ப சொல்லுங்க. நாங்க இந்த LED ஸ்கிரீன்ல போட்டு காட்டிக்கிறோம். இங்க வர வேணாம்னு சொல்லிடுங்க. அப்படியா? அப்புறம் பாக்கி எல்லாம் வீட்ல எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு உங்களை ஆமா பார்த்து. ஆமா. இல்ல எனக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் அகில வச்சுப்பேன். ஓகே. உன்னை பத்தட்டும் வேணாம் ஒதுக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய். ஏமத்து ரூபாய்ந்தாரே ஒரு பதுக்கஞ்சங்கிளி தாரே பச்சை கிளி வாடி மெல்ல படப்பு பக்கம் போவான். நஞ்சையும் புஞ்சையும் தாரே நாலு தோட்டம் எழுதி தாரே தண்ணிக்கு போறது போல கன்னி குளத்து பக்கம் ஆடி. கொத்தும் கையில தாரே 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காத்துக்கு ஆடி. தம்பி செந்தில், சொல்லுங்க. ஒரு நாள் ராஜலட்சுமி எங்க பிள்ளை பக்கத்துல இல்லன்னா என்னென்ன வேலை பண்றாங்க, கூட இருக்கிறவங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. It's just a performance, ma'am. அப்படின்னா இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஐயா எங்க எடிட் பண்ணாம வீட்டுக்கு வரும். நீங்க மாத்திரம் இல்ல உலகமே பாக்கும். செந்து இந்த எபிசோட மட்டும் அவங்க பார்க்க வேண்டாம். ஓகே, நீங்க நான் ஏதாவது வேற பிளான் பண்ணி அவங்கள பார்க்க விடாம பண்ணிடுறேன். நீ பாட்டுக்கு செந்துங்க, அது அப்புறம் சந்தில இழுத்து போட்டு அடிப்பா ராஜலட்சுமி. ரொம்ப நல்லா பாடுனீங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியா? உங்களை நினைச்சு பாடினேன், அதனாலயே நான் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, உங்க விஷயம் அப்புறம் பாப்போம். ஆமா, விஷால் நீ கியூட்டா பாடுனடா. எனக்கு தெரிஞ்சு உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுன்னு நான் தைரியமா சொல்ல முடியும். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா இருந்தது ரெண்டு பேர் குரல்ல இது பாட்டு கேட்கறதுக்கு. ஆல் தி பெஸ்டா கண்ணு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ செந்தில் சார். நன்றி. ஹலோ ஹலோ தங்கச்சி, அண்ணா அம்மா இங்க என்ன நடக்குது தெரியுமாமா? அண்ணா என்னம்மா நடக்குது? ராஜலட்சுமி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஐயோ, உங்க வீட்டுக்காரு பாட்டு பாட ஒரு படகோரங்கு கூட வந்து ஆட. ஹலோ, பிரியங்கா பேசுற ராஜி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும் மேடம், நீங்க கொஞ்சம் நான் எங்க வீட்டுக்கிட்ட பேசணும். நான் இல்லன்னு சொல்லுங்க. நீங்க இல்லன்னு சொல்லுமா? அவர் இல்லன்னு சொல்ல சொன்னாரு. சி, அவங்க இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ராஜி. அதான் மாமா. சொல்லுமா. ஏம்மா ராஜலட்சுமி, உன் வீட்டுக்காரரை இது வரைக்கும் ஆசையா எப்படிமா கூப்பிட்டுருக்க? மாமா டேய் கருவாப்பேலே அப்படிலாம் கூப்பிடுவேன். அவர் பேரை என்னைக்காவது சுருக்கி கூப்பிட்டுருக்கியாமா? இல்லையே. அப்படி சுருக்கி கூப்பிட்டா என்னன்னு கூப்பிடுவ ராஜலட்சுமி? செந்து. ஐயோ, டேய் தம்பி பூவையாரு என்னடா பண்ணிட்டு இருக்க? அக்கா, இங்க நடக்கிற கூத்துனா